வணக்கம். மற்றொரு பதிவில் இணைந்திருக்கின்றோம். இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை நிச்சயம் கொள்ளாமல் விடமாட்டோம் என ஈரான் ராணுவம் பகிரங்க எச்சரிக்கையை விடுத்துள்ளது. குழந்தைகள், சிறுவர்களை நெதன்யாகு கொலை செய்து வரும் நிலையில் முழு பலத்துடன் தாக்குதல் வேட்டை தொடரும் என ஈரான் ராணுவம் எச்சரித்துள்ளது. இதேவேளையில் ஈரான் மீது இஸ்ரேலும் அமெரிக்காவும் தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் ஈரானும் பதிலடி கொடுத்து வருகிறது. இந்த நிலையில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு சமீபத்தில் தாக்குதலில் காயமடைந்து கொல்லப்பட்டு விட்டதாக சமூக ஊடகங்களில் புகைப்படங்கள் வெளியாகி மத்திய கிழக்கு பகுதியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பெஞ்சமின் நெதன்யாகு உடல்நிலை குறித்து பரப்பப்படும் தகவல்களை இஸ்ரேல் திட்டவட்டமாக மறுத்துள்ளது. இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு குறித்து AI வீடியோ பரப்பப்படுவதாகவும் அவர் நல்ல உடல் நலனுடன் இருப்பதாகவும் இஸ்ரேல் பிரதமர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. இதேபடியில் செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையினால் பாப்-எல் மாண்டேப் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக ஈரான் ஹார்முஸ் நீரிணையை மூடியுள்ளது. அதன் வழியாக செல்ல முயலும் எந்தவொரு கப்பலும் அழிக்கப்படும் என ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. உலகில் 20% எண்ணெய் தேவைக்கான ஏற்றுமதி பாதையாக வளைகுடா நாடுகளை இந்த பாதையை உலகத்துடன் இணைத்து வந்தது. எனவே எண்ணெய், எரிவாயு ஏற்றுமதி ஹார்முஸ் நீரிணை மூடலால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழலில் ஈரானுக்கு ஆதரவாக ஏமனின் ஹவுதி கிளர்ச்சியாளர்கள் களமிறங்கியுள்ளனர். செங்கடலில் அமைந்துள்ள மற்றொரு வர்த்தக முக்கியத்துவம் வாய்ந்த நீரிணையினால் பாப்-எல் மாண்டேப் ஜலசந்தியில் வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவோம் என ஹவுதிகள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டுள்ளதால் பெரும்பாலான வணிக கப்பல்கள் மாற்றுப்பாதையான பாப்-எல் மாண்டேப் வழியாக பயணிக்கின்றன. இதனால் இந்த வழித்தடத்தில் கப்பல்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. அந்த அதிகரித்த கப்பல் போக்குவரத்தை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் தாக்குதல் நடத்த தயாராக இருப்பதாக ஹவுதி தலைவர் தெரிவித்துள்ளார். ஒரே நேரத்தில் 2 முக்கிய கடல் வழித்தடங்கள் அச்சுறுத்தலுக்கு உள்ளாகியிருப்பது உலகளாவிய விநியோக சங்கிலியில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தும் என அஞ்சப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளையில் ஈரானிய நகரமான இஸ்ஃபஹானில் உள்ள ஒரு தொழிற்சாலையின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 15 தொழிலாளர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இதன்போது பலர் படுகாயமடைந்துள்ளனர். குளிர்சாதன பெட்டிகள் மற்றும் ஹீட்டர்களை உற்பத்தி செய்யும் ஒரு சிவிலியன் தொழிற்சாலையை குறிவைத்துதான் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. போர் தொடங்கியதிலிருந்து இஸ்ஃபஹான் இந்த தாக்குதலின் மையப்புள்ளியாக இருந்து வருகிறது. இது நாட்டின் மையத்தில் உள்ள ஒரு முக்கிய நகரமாகும். இஸ்ஃபஹான் தாக்குதலுக்கு முன்னதாக ஈரானின் மிக முக்கியமான எண்ணெய் ஏற்றுமதி முனையமான ஹாக் தீவு மீது அமெரிக்க படைகள் வான்வழி தாக்குதல்களை நடத்தின. இதில் அங்குள்ள ராணுவ கட்டமைப்புகள் அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். இதேவேளையில் வெளிப்புற அழுத்தங்களுக்கு மத்தியில் இலங்கையின் பொருளாதார ஸ்திரத்தன்மையை பாதுகாப்பதற்கும் பிரஜைகளின் நலனை உறுதி செய்வதற்கும் நியமிக்கப்பட்ட பொருளாதார கண்காணிப்பு குழு ஜனாதிபதி அன்ருகுமார திசாநாயக்க தலைமையில் கூடியது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் நிலவும் போர் சூழல் காரணமாக உலக சந்தையில் எரிபொருள் விலை அதிகரிப்பு, கப்பல் போக்குவரத்தில் ஏற்பட்டுள்ள இடையூறுகள் மற்றும் சர்வதேச வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள சிக்கல்கள் காரணமாக இலங்கை பொருளாதாரத்தில் ஏற்படக்கூடிய பாதகமான விளைவுகள் குறித்து இங்கு கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த நாட்டு சந்தை நிலைமையை ஸ்திரப்படுத்துதல் மற்றும் பிரஜைகளுடைய பாதுகாப்பிற்கு மேற்கொள்ள வேண்டிய துரித நடவடிக்கைகள் குறித்து இங்கு விரிவாக ஆராயப்பட்டது. மேலும் கடந்த குழு கூட்டத்தில் கலந்துரையாடப்பட்ட விடயங்கள் தொடர்பில் இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டன. நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சரும் தொழில் அமைச்சருமான கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ, மத்திய வங்கி ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கம், திரைசேரி செயலாளரும் நிதி மற்றும் திட்டமிடல் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சின் செயலாளருமான கலாநிதி ஹர்சன சூரிய பெரும, டிஜிட்டல் பொருளாதாரம் தொடர்பான ஜனாதிபதியின் சிரேஷ்ட ஆலோசகர் ஹான்ஸ் விஜயசூரிய, ஜனாதிபதியின் சிரேஷ்ட பொருளாதார ஆலோசகர் துமிந்த ஹீலங்கமுவ, ஜனாதிபதியின் சிரேஷ்ட மேலதிக செயலாளர் ரசஸ் அபென்சு ஆகியோர் கலந்து கொண்டமையும் குறிப்பிடத்தக்கது.